நாங்க அக்யூஸ்டுல ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள். எங்களை ஏன் நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க? இதுல 5 தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளரை தான் போட்டிருக்கீங்க. இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன். தவறி போய் அம்மா கனிமொழி அவர்கள் நின்ன இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதினீங்க. மீதி 5 இடம் அவங்க இடத்த எல்லா திட்டத்திலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா? கன்னியாகுமரி யாரு, காரைக்குடி யாரு? 5 இடமும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறாரு. ஏன் நீ சரியான ஃபைட்டர், நீ பிஜேபிய ஒழிக்கணும், வளரவே விடக்கூடாது, இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாது நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியா உதயசூரியன் சின்னத்துல மோத வேண்டியதான? தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல? சும்மா இதெல்லாம் பேசுறது. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு அது இது பாதுகாப்புன்னு 21 இடம், போன 19லயும் ஒரு இடம் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்ல, இந்த வாட்டியும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இல்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நீங்க சிஸ்டம் ராங்குங்கிறீங்களா ஆங்கிலத்துல? நான் அந்த சிஸ்டத்தை தகர்த்து மறுகட்டமைப்பு செய்யணுங்கிற. திரும்ப திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிக்க கூடாது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குனது தானே. இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும். உண்மையிலே மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா, மலரணும்னா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமா பாக்குறேன். நான் அந்த இடத்துக்கு போகல. அது சிலர் அப்படி கூட்டஞ்சத்து நின்னாலே அது ஒரு பெரியதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்க நேசிக்கிறோம், நம்புறோம், தனிச்சு நிக்கிறோம். அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நேரம் இல்லை, தேவையும். ஆமா, நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிள் செலக்ஷனுக்கே வர மாட்டேங்கிறீங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல, என்ன ஐக்கான் உங்களுக்கு? ஏன் நம்பர் என்ன? எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றீங்கல்ல. அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா? நம்பர் தானே, எண்ணு தானே. எண்ணு முறைக்கு வாங்க. எண்ணு முறைக்கு வரும்போது நீங்க என்ன என்னட்ட கேள்வி கேட்கிறீங்க? படிக்காதவன் என்ன பண்ணுவாங்கிறீங்க? நீங்க கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல. எங்க அம்மா அவ தோட்டத்துல வேலை செய்யற 50 பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா? செல்போன் டிரான்சாக்சனா, ஏடிஎம், பிடிஎம்மா? அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிள் செலக்ஷனுக்கு வர்றதுக்கு என்ன? உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல, அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி வாங்க. எனக்கு 101, அவருக்கு 501, அவருக்கு 51, அவருக்கு 2001 கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்டா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒண்ணு கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒண்ணு கொடுங்க. தம்பி, உதயசூரியன் சொன்ன எவ்வளவு காலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கட்ட இரட்டாளா இந்த மைக்கு இப்பதான், இப்ப ஜனநாயகம் இதை நீ சொன்னீங்கன்னா நான் நம்பவா? எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி. நான் மாற்றுத்திறனாளி, ஊனமுற்றவன். உனக்கு உடல் தகுதி இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ஓடி வெற்றி கோட்டை தொடரணும்னா எப்படி வாய்ப்பு? இந்த எளிய பிள்ளைகள் நாங்க எப்படி போய் வெல்றது? இது ஜனநாயகம் நீ சொன்னீங்க, நான் நம்ப சொல்றியா? நீ எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சின்னம் கொடு, அதிமுக கொடு, பிஜேபி கொடு. நாட்டின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சுக்கிட்டா நீ படிச்சியா இல்லையா? நாட்டின் தேசிய மலர் என்னன்னு படிச்சீங்களா இல்லையா தம்பி? என்னன்னு படிச்சீங்க? தாமரைன்னு. தேசிய விலங்கு எனக்கு கொடுன்னா நீ என்ன சொல்ற? எப்படி தேசிய மலரை சின்னமா வச்சுக்கிடுவ, தேசிய விலங்கை கொடுத்தா நான் நேரடியா கனெக்ட் ஆயிடுவேன். கனவம் பிரச்சனை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு போவேன் வழக்குக்கு. ஒண்ணு எனக்கு தேசிய விலங்கை கொடு, இல்லைன்னா அவருக்கு தேசிய மலரை எடு. இல்ல அவருக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அது தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்கணும். அப்ப காலிஃபிளவர்
ஒரு கத்திரிக்காய் பூ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போ. தேசிய மலரை தாங்கன்னு தேசிய பறவையை கேட்டேன். அதில் நான் நேரடியா முருகனோட கனெக்ட் ஆயிருவேன் தரல. தம்பி நீனும் ஒரு ஆட்டம் காட்டுற, நானும் ஒரு ஆட்டம் காட்டுவேன். இப்ப சின்ன பையலா இருக்கு, நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருக்கனால வண்டி ஓட்டுறீங்க. நான் கேட்கறது நியாயம்னு பட்டா எனக்கு ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. நீங்க எல்லாரும் படிச்சு குழந்தையிலிருந்து ஆழ்மனதில் பதிய வச்ச தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமா கொடுத்தது தவறா சரியா? வேற தேர்தல் பரப்புரையில குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பிஜேபி காரங்க அதை பயன்படுத்தின பின்னாடியும் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு இது கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பாக்குறாங்க? தேர்தல் ஆணையம் அவங்க ஆணையம் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன். கேட்க மாட்டாங்க. நீங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு எங்க இருக்கு? நான் அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். தமிழ்நாட்டுல ஒரே கட்ட தேர்தலா இல்லையா? ஒரே கட்ட தேர்தல். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு 40 தொகுதியை சுத்துறது 20 நாள்ல எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும். அஸ்ஸாம்ல 14 தொகுதி தான் இருக்கு. இந்த 14 தொகுதிக்கு 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்கிற பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. அவங்க வசதியா வேலை செய்யறதுக்கு பிரிச்சுக்கிறாங்க. ஏன் எனக்கு 2 கட்டமா வைங்கள? 2 மாநிலத்தை சேர்த்து நான் ஒரே நேரத்துல சந்திக்கிறேன்ல, புதுச்சேரி தமிழ்நாடு. எனக்கு 2 கட்டமா வைங்க, 3 கட்டமா வைங்க. என்ன கெட்டு போச்சு? இதுல லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னா எதுக்கு நாட்டை ஆண்டிங்க? இறங்கி போங்க. ஒரு லாண்ட் ஆர்டரை கூட காப்பாற்ற முடியல, சட்டம் ஒழுங்கு கூட காப்பாற்ற முடியலன்னு இறங்கி போங்க. இல்ல உங்க மாநிலம் தானே, வட மாநிலங்கள் எல்லாம் உங்க மாநிலம் தான். லாண்ட் ஆர்டர் எங்களால காப்பாற்ற முடியல, இறங்கி போங்க. உங்களை யாரு கேட்டது? நீங்க அதை விட்டுவிட்டு இங்க அந்த வழியில எங்களுக்கு லாண்ட் ஆர்டர் எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறிய போல் இருக்கு. அது இதெல்லாம் நீங்க தான் ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட பாருங்க என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு. 20 நாள்ல தேர்தல் நடக்கும். ஓட்டை எண்றதுக்கு 44 நாள் ஆகும். 20 நாள்ல நடந்துரும். ஆனா வாக்கை எண்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் கொடுமை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.